மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல வேளையாக வந்து சுடர் வந்து மாட்டிக்கினாங்க. மாட்டிக்கினது மட்டும் இல்லாமல் அவளை அரெஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து எப்படி வந்து மிரட்டல, அதாவது கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிச்சாங்கன்னா, கண்டிப்பாக வந்து சுடர் வந்து உண்மையை ஒத்துக்குவா. பட் அதுக்குள்ளே வந்து கதிரேசன் வந்து உள்ளே புகுந்து பொண்ணை காப்பாற்றுறேன், பொண்ணை வந்து போலீஸ்கிட்ட இருந்து காப்பாற்றுறேன், என் பொண்ணுக்கு நீ இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காரு. கதிரேசன் கொஞ்சம் டிலே ஆனால் கூட பரவாயில்லை, கொஞ்சம் வெளியே எடுக்காமல் இருந்தாருன்னா சுடர் வந்து தானாக வந்து பயத்திலே வந்து உண்மையை உளறிடுவா. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து நிறைய இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் மாட்டி, போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருந்து பழக்கமாகி போலீஸை பார்த்தாலே இவ்வளோ நாளாக பயந்துட்டு இருந்தவ. ஸோ இப்போ கஸ்டடியில் இருந்து அவங்க விசாரிக்க வேண்டிய விதத்தில் வந்து விசாரித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து உண்மையெல்லாம் உளறிடுவா. பட் கதிரேசன் வந்து இதுக்குள்ளே உள்ளே வராமல் இருக்கணும் அப்படின்றது தான் நான் நினச்சிட்ருக்கேன். பட் என்ன நடக்குதுன்னா, அங்கே கதிரேசன் வந்து ரேணுகா சுடரை வந்து கூட்டிகிட்டு போனதுமே, நான் முதல்ல என் பொண்ணை வந்து வெளியே ஜாமீனில் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து உன்னை வச்சுக்கிற மல்லி, என் பொண்ணவே நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வைக்கிற இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சவால் விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. போலீஸ் அங்கே வீட்டுக்கு வந்ததுமே வந்து சுடருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. ஃபோனும் வந்து கிடைக்கிது. பட் ஆனால் வந்து சுடர் வந்து இது என் ஃபோன் கிடையாது, என்கிட்ட இருக்கிறது ஒரே ஃபோன் தான், நான் கையில் வச்சுருக்கிற ஃபோன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வந்து சமாளிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நான் சுடர் கிடையாது, என் பேர் ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் கதிரேசன்கிட்டையும் நீங்கள் சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி வந்து கெஞ்சிட்ருக்காங்க. ஆனால் நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மொபைலில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குங்கள, அதை வந்து வச்சு பார்க்குறாங்க. மொபைலும் வந்து ஓப்பன் ஆகிடுது. இப்படி தான் வந்து டக்குன்னு வந்து ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்துலேயும் மாட்டியிருந்தா இவ்வளோ தூரம் வர வேண்டிய அவசியமே இல்லை. மல்லிக்கு வந்து சூப்பராக ஒரு ஐடியா தோணியிருக்கு. அந்த மொபைலில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சதுமே வந்து மொபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. அதை வந்து எல்லாருக்கும் வந்து காட்டிட்டாங்க. இப்போ இவங்க ஃபோன் இல்லைன்னா எப்படி இவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து போலீஸும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள விசாரிக்கணும், நீங்கள் கண்டிப்பாக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லி வந்து சுடரை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் கதிரேசன் வந்து பின்னாடியே போயிருக்காரு. என் பொண்ணை வந்து நான் எப்படியாவது வந்து வெளியே எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து மல்லி வந்து கல்யாணத்தை நிறுத்தினத்துலேருந்து மல்லி மேலே வந்து கதிரேசன் வந்து கோபமாக இருக்கார். இப்போ அதையும் தாண்டி வந்து இப்போ தன் பொண்ணை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிட்டா, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மேலே வந்து சரியான காண்டில் வந்து கதிரேசன் வந்து இருக்கார். கொஞ்சம் வந்து சுடர் மேலே எந்த தப்பும் இல்லை, அவள் சுடர் இல்லை ரேணுகா தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், கதிரேசன் வந்து மொத்தமாக வந்து மல்லி மேலே திரும்பிடுவார். இதுக்கப்புறம் மல்லியை காப்பாற்றுறதுக்காக விஜய் வருவார். விஜய்க்கும் கதிரேசனுக்கும் சண்டை மூட்டிக்கும். திரும்பவும் பழையபடியே வந்து வெண்பாக்காக வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடும். வெண்பா என் கூட இருக்கிறதா இல்லை வெண்பா வந்து உங்கள் கூட இருக்கிறதா அப்படின்ற மாதிரி வந்து பிரச்சனைகள் போய்டும். இப்போ அது மட்டும் இல்லாமல் சுடரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது விஜய் வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகுறாரு. விஜய் போயிருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பவும் வந்துட்டார். வந்ததுமே வந்து எதுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்ருக்காங்க. பட் ஆனால் வந்து போலீஸ் வந்து இப்படி தான் சொல்லியிருக்காங்க, இப்படியெல்லாம் கையில் ஆதாரமெல்லாம் கிடச்சிருக்கு, நாங்கள் இவங்களை விசாரிக்கணும், இவங்க மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. பட் ஆனால் அங்கே விஜய் வந்து அவங்க எல்லோரும் முன்னாடியும் வந்து நடிக்கணும்ல. ரேணுகா அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டா, ரேணுகா அப்படி பண்ணியிருக்க மாட்டா, இவர் ரேணுகா தான், சுடர் இல்லை, மல்லி மேலே ஏதோ கோவப்படுற மாதிரி கோவப்பட்டு அங்கே எல்லாரையும் வந்து சமாளிக்கிறாரு. சமாளிச்சுட்டு ரூமுக்குள்ளே வந்துட்டு கேட்டுட்ருக்காரு மல்லிக்கிட்ட. மல்லி என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இப்படி தான் மொபைல் நம்பர் கிடச்சதுங்கள்ல, அதை வச்சு நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு போலீஸ் வந்து விசாரித்தாங்கன்னா ஏதாவது ஒரு உண்மை வந்து வெளியே வரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு யார் கால் பண்ணது, அவளே தெரியாமல் பண்ணிட்டாளா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு மல்லி இருந்துட்டு சொல்கிறாங்க, யாரும் எதுவும் தெரியாமலாம் பண்ணலைங்க, நம்ம வெண்பா தான் ஹெல்ப் பண்ணியிருக்கா, வெண்பா தான் வந்து கால் பண்ணியிருக்கா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. விஜய்க்கும் மல்லிக்கும் இப்போ வெண்பாவை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. நிஜமாகவே வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். அந்த ஒரு சின்ன ஒரு செகண்டில் வந்து அந்த அளவுக்கு யோசித்து டாடாக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கால் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஒரு கால்னால தான் இப்போ விஜய்க்கு வந்து உண்மை புரிய வந்திருக்கு, இவ யார் என்ன அப்படின்றது. இல்லைனா வந்து இன்னுமே வந்து விஜய் புரிஞ்சிட்ருக்க மாட்டார், மல்லியையும் வந்து சொல்கிறத நம்பியிருக்கவே மாட்டார். இன்னமும் இது எவ்வளோ நாளைக்கு போயிருக்குன்னு தெரியல.
அதனால் வந்து மல்லியும் சரி விஜயும் சரி வெண்பாவை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாங்க. நம்ம பொண்ணு இந்த அளவுக்கு வளர்ந்துட்டாளா, இவ்வளோ தெளிவாக பேசுகிறாளே, இவ்வளோ பொறுப்பு இருக்கா அவளுக்கு அப்படின்ற மாதிரி வந்து வியந்து போய் தம் பொண்ணை வந்து பார்த்துட்ருக்காங்க 2 பேருமே. அவங்க 2 பேருமே உண்மையாகவே பெருமைப்பட வேண்டிய விஷயந்தான். ஏன்னா வந்து மல்லி வந்து சூப்பராக அதாவது வெண்பா வந்து சூப்பராக வந்து மல்லிக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ வெண்பானால தான் வந்து சுடர் வந்து மாட்டிக்கக்கூடிய நிலமையில இன்னொரு மொபைல் இருக்குன்னு தெரிஞ்சுது, அதோட நம்பர் தெரிஞ்சது, ரகுவோட நம்பர் தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இவங்க எங்கெங்கே இருக்காங்க அப்படின்ற அந்த லொக்கேஷன் எல்லாமும் வந்து நம்ம வெண்பா ஹெல்ப் பண்ண மூலமாக தான் கிடச்சிதே தவிர மற்றதெல்லாம் வந்து மல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. பட் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. பட் இது ட்ரை பண்ணி வெண்பா ஹெல்ப் பண்ணி வெண்பா வந்து ஒரு சின்ன குழந்தை, பட் அவங்களுக்கு இவ்வளோ ஆக்சஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்றபோது வந்து ரொம்பவே வந்து பாராட்டக்கூடிய விஷயம். அதை நினச்சி பெருமைப்பட வேண்டிய விஷயம். மல்லியும் வந்து இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க, உனக்கு இவ்வளோ அளவுக்கு பொறுப்பு இருக்கா, இந்த அளவுக்கு நீ பேசுவியா, இந்த அளவுக்கு நீ பழகுவியா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஏன்னா வந்து எல்லாருமே வெண்பாவை இது வரைக்குமே வந்து ஒரு குழந்தையாக தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் மல்லியும் வந்து இவ்வளோ நாளாக நீ ஒரு குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. பட் மல்லி வந்து இப்போ மல்லிக்கிட்டேயே வந்து வெண்பா வந்து மெச்சூராக பேசிக்கிறாங்க, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதை நினச்சி நிஜமாவே வந்து மல்லி வந்து பெருமைப்படுறாங்க, நம்ம பொண்ணு வளர்ந்துட்டா அப்படின்ற மாதிரி நமக்குமே தோணுது. வெண்பா வந்து சூப்பராக வந்து பண்ணுறாங்க எல்லா விஷயத்தையும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சுடரை கூட்டி போலீஸ் ஸ்டேஷன் போனவங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே விடாமல் வச்சு உள்ளவே வச்சு விசாரிக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. ஆனால் வந்து கதிரேசன் வந்து இதுக்கு விடுவாரா அப்படின்னு சொல்லி தெரியல. தனக்கு இருக்கிற பண பலத்தில் ஆள் பலத்தில் வச்சு வெளியே கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்படி எதுவும் நடக்கக்கூடாது, ஏதாவது ஒரு பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தினால வந்து டிலே ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.